ஹாய் எவ்ரிவன். நம்ம ஏன் பார்க்க போறோம்னா ஒரு சேல்ஸ்மேனுக்கு கமிஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லித் தர போறேன்னா, ஒரு சேல்ஸ்மேன் எப்படி கிரியேட் பண்ண சொல்லித் தர போறேன். அதே மாதிரி வந்து சேல்ஸ்மேனை பேஸ் பண்ணி எப்படி பில் போட சொல்லித் தர போறேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ்மேனை கிரியேட் பண்ணோம்னா நீங்க மாஸ்டர்ல போகணும். மாஸ்டர்ல சேல்ஸ்மேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இங்கே தான் வந்து நம்ம வந்து சேல்ஸ்மேனை கிரியேட் பண்ண போறோம். இந்த கோடு வந்து ஒரு ஒரு சேல்ஸ்மேனுக்கு பர்டிகுலர் கோடு கொடுப்போம். நான் 2 கொடுத்துக்கிறேன். இப்போ என்டர் சேல்ஸ்மேன் நேம் 2. இவர் வந்து என் சேல்ஸ்மேன் நேம், இவர் வந்து சேல்ஸ்மேன் 2. நான் வந்து 3 சேல்ஸ்மேன் கிரியேட் பண்ண போறேன். இதை பேஸ் பண்ணி தான் சொல்லி தர போறேன் இன்னைக்கு. இப்போ வந்து நேம் எல்லாம் கொடுத்துட்டோம். F1 கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த இப்போ நம்ம கிரியேட் பண்ண சேல்ஸ்மேன்லாம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆயிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். அதாவது வந்து சேல்ஸ்மேனை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் என்ன சொல்லி தர போறேன்னா, அந்த சேல்ஸ்மேனை பொறுத்து எப்படி பில் போட சொல்லி தர போறேன். அதுக்கு பில்லிங் செக்ஷன் போயிட்டு இங்க சேல்ஸ்மேன் ஆப்ஷன் இருக்குல்ல, என்ன பண்ண போறோம்னா நான் சேல்ஸ்மேன் சூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து சேல்ஸ்மேன் 1 எடுத்துக்கிறேன், என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ரைஸ் வந்து 500 போடுறேன், 1/2 கிலோ போடுறேன், 10 போடுறேன். அதே மாதிரி வந்து ஆயில் ஒரு 500 ml போட்டுக்கிறேன், அது ஒரு 20 போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன், 2 ப்ராடக்ட் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த பில்லை வந்து பில் போட்டேன்னா இப்போ நான் போட்ட பில் வந்து சேல்ஸ்மேன் 1ல போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஏன் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சேல்ஸ்மேனுக்கான பில் போட்டிருக்கோம். அதாவது வந்து இப்போ நம்ம போட்ட மொத்த ப்ராடக்ட்டை வந்து ஒரே சேல்ஸ்மேன் போய் விழுந்துரும். சப்போஸ் ஒரே பில்லில் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் இருக்கும், அதே மாதிரி வந்து அந்த மல்டிபிள் ப்ராடக்ட்டுக்கு வந்து மல்டிபிள் சேல்ஸ்மேன் இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்ல போறேன். அது என்ன பண்ணணும்னா F12 கொடுத்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ் போய்க்கு எஸ்எம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ எஸ்எம் வந்துருச்சு. எஸ்எம் எதுக்குன்னா இந்த எஸ்எம்ல தான் நம்ம பர்டிகுலர் கோடு கொடுக்க போறோம். நம்ம ஒரு சேல்ஸ்மேனை கிரியேட் பண்ணும்போதே நம்ம கோடு கொடுத்துருப்போம். ஒவ்வொரு சேல்ஸ்மேனுக்கு ஒரு ஒரு கோடு. அந்த மாதிரி வந்து அந்த கோடை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அந்த சேல்ஸ்மேனுக்கு உட்காரும் போயிட்டு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்து நான் கோடு 1 கொடுத்துருங்க. அது 1 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். 3 போட்டுக்கிறேன், ஒரு 20 போட்டுக்கிறேன். செகண்ட் என்ன பண்றேன்னா செகண்ட் அதாவது சேல்ஸ்மேன் 2 கோடு என்டர் பண்ணிக்கிறேன். நபாடி 10. இப்போ நான் இந்த பில்ல என்ன பண்ணிருக்கேன்னா 2 ப்ராடக்ட் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு சேல்ஸ்மேன்ல போய் உட்கார்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த பில் அடிச்சேன்னா இந்த பில் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ்மேன் 1லயும் செகண்ட் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ்மேன் 2லயும் போய் ரிஜிஸ்டர் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2 ஸ்டெப் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ்மேன் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது வந்து சேல்ஸ்மேன் பேஸ் பண்ணி எப்படி பில் போட சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் அடுத்து என்ன சொல்லி தர போறேன்னா சேல்ஸ்மேன் கமிஷன். சேல்ஸ்மேன் கமிஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ்மேன் வந்து டைரக்டா கமிஷன் கொடுக்கறது, செகண்ட் வந்து ப்ராடக்ட்டுக்கு கமிஷன் கொடுத்துட்டு நான் பில் போடுறது. நான் ஃபர்ஸ்ட் டைப் வந்து டைரக்டா சேல்ஸ்மேன் எப்படி கமிஷன் சொல்லி போறேன். அது சேல்ஸ்மேன் போறீங்க, சேல்ஸ்மேன் போயிட்டு இந்த கமிஷன் செக்ஷன் ஒன்று இருக்கும். இதில் தான் வந்து நம்ம கமிஷன் டேரெக்டாக கொடுக்க போகிறோம். நான் வந்து சேல்ஸ்மேன் 3ல வந்து இப்போ 5% கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா சேல்ஸ்மேன் 3க்கு வந்து டேரெக்டாக 5% கமிஷன் கொடுத்துட்டேன். அதாவது இப்போ ஒரு பில்லிங் போடுறாங்க அப்படின்னா அந்த பில்லிங்ல வர டோட்டல் அமௌண்ட்ல 5% வந்து சேல்ஸ்மேன் 3க்கு போயிடும். இப்போ நான் ஒரு பில்லிங் போடுறேன். சேல்ஸ்மேன் 3 சூஸ் பண்ணிக்கிறேன். ரின் ஆலா
ரினால என்டர் பண்ணிக்கிறேன். ஒரு 20 போட்டுக்கிறேன்னு வச்சுப்போம். இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4000. இந்த 4000த்துல வந்து 5% வந்து அவர் கமிஷன்ல போய் போயிடும். இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி இந்த பில் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன சொல்லி தர போறேன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தட் வந்து டைரக்டா சேல்ஸ்மேன் போய் கமிஷன் கொடுத்துட்றோம். ஆனால் செகண்ட் நான் என்ன சொல்லி தர போறேன்னா, ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி எப்படி கமிஷன் போடுறது, ப்ராடக்ட் இப்போ டைரக்டா கமிஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி தர போறேன். அது நீ என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட் செக்ஷன் போயிட்டு அதுலயும் வந்து செட்டிங்ஸ் போறோம். செட்டிங்ஸ்ல அங்க என்ன பண்ணணுமோ அதே மாதிரி இதுல ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா SM per CST இருக்குல்ல, இதுதான் ஆன் பண்ண போறோம். இது நீங்க ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் செக்ஷன் இங்க வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா SM பர்சன்டேஜ்னு இருக்கும். அதாவது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவு கமிஷன் கொடுக்க போறோம் சேல்ஸ்மேனுக்கு, அந்த பர்சன்டேஜ் நீங்க தான் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஒரு பல்கான ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அது கமிஷன் கொடுக்க போறேன். அதை பேஸ் பண்ணி நான் பில் போட்டு காட்ட போறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ரைஸ் பல்க் இருக்குல்ல, இதுக்கு வந்து 3% 5% கொடுக்குறேன். அடுத்து ரின் ஆலா ரின் ஆலாக்கு ஒரு 7% கொடுக்குறேன். அதே மாதிரி ஆயிலுக்கு வந்து ஒரு 3% கொடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆயிடுச்சு. திருப்பி நான் பில்லிங் செக்ஷன் போறேன். பில்லிங் செக்ஷன் போயிட்டு நம்ம வந்து இதுல வந்து நான் சேல்ஸ்மேன் 4 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் என்னென்ன ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்து அங்கே பர்சன்டேஜ் கொடுக்கணும் அதை சூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரினாலா வந்து ஒரு 20 போட்டுக்கிறேன். அப்புறம் ரைஸ் பல்க்கு அதில் ஒரு 30 போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூந்தால் ஆயில் கொடுத்துருங்க. ஆயிலில் வந்து ஒரு 15 போட்டுக்கிறேன். 15 போட்டேன். இப்போ இந்த பில்லை வந்து பில் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட்லையும் கமிஷன் எப்படி போட சொல்லி காட்டிட்டேன். செகண்ட் மெத்தடும் காட்டிட்டேன். இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம போடுறத ரிஜிஸ்டர் இருக்கு செக் பண்ணணும், அதாவது வந்து அதோட ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்டல் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா சேல்ஸ் மாஸ்டர் இருக்குல்ல, சேல்ஸ் மாஸ்டர்ல சேல்ஸ்மேன் ரிப்போர்ட் பார்ட் 2 இதுல போயிட்டு நம்மகிட்ட இதுல வந்து ரெண்டு வயசு ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட், ரெண்டாவது வந்து கமிஷன் ரிப்போர்ட். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கமிஷன் ரிப்போர்ட் எப்படின்னு காட்டுறேன். கமிஷன் ரிப்போர்ட் சூஸ் பண்ணிட்டு வியூ கொடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இன்னி இதுல வந்து நம்ம 4 பில்லு பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, சேல்ஸ்மேன் வச்சு தனியா ஒரு பில் போட்டு காட்டினேன் எப்படி டைரக்டா போறதுன்னு. அது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணிருக்கேன்னா, சேல்ஸ்மேன் 2ல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது பில் போடும்போது, அதாவது செகண்ட் பில், இது ரெண்டு பில்லும் ஒரே இதுல போட்டிருந்தேன். அதாவது வந்து ஒரே பில்ல வந்து 2 சேல்ஸ்மேன் வர மாதிரி போட்டிருந்தேன். மூணாவது என்ன பண்ணியிருந்தேன்னா, டைரக்டா கமிஷன் கொடுத்து போட்டிருந்தேன். நாலாவது வந்து ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கமிஷன் கொடுத்திருந்தேன். நீங்க சைட்ல பார்த்தாலே தெரியும். இது வந்து நம்ம மூணாவதா போட்ட பில், அதாவது வந்து டைரக்ட் கமிஷன் பில். அது வந்து 5% கொடுத்திருந்தேன். அதாவது 4000த்துல வந்து 5% வந்து உங்களுக்கு 200 ரூபா, இது வந்து கமிஷன்ல போயிடும். அதே நீங்க வந்து அடுத்த பில் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் கொடுத்துருங்க. ப்ராடக்ட் பேஸ்னு இருக்கும் போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவு கமிஷன் நீங்க வந்துச்சு உங்களுக்கு, அந்த கமிஷனுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு அமௌண்ட் அவருக்கு போகணும் சைட்ல வந்திருக்கு பாருங்க. இப்படிதான் வந்து ஒரு சேல்ஸ்மேன் கிரியேட் பண்ணணும். அந்த சேல்ஸ்மேன் பில் போடணும். அப்புறம் வந்து டைரக்ட் கமிஷன் எப்படி கொடுக்கறது, அப்புறம் வந்து ஐட்டம் வைஸ் கமிஷன் கொடுக்கறது. இது நாளைக்கு இந்த கிளாஸ் பார்த்துருக்கோம். தட்ஸ் ஆல்.